வாழிய செந்தமிழ், வாழ்க நற்கமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே 152வது பகுதியாக வணங்குவதால் உயர்வோம் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் வணக்கத்தின் பெருமையை, நமஸ்காரத்தின் பெருமையை விளக்குகிறார். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். அஞ்சலியை பற்றி பேச்சு வந்ததில் ஒற்றைக்கை அஞ்சலி முறை வந்து சேர்ந்தது. தன் நெற்றியிலே வைத்து போடும் ஒற்றைக்கை சல்யூட், தன்னுடைய ஒரு கையால் மற்றவரின் ஒரு கையை பிடித்து குலுக்குகிற ஷேக் அண்ட் ஹேண்ட் என்றிப்படி மேல்நாட்டு வழக்கம் இருக்க, நாம் இரண்டு கைகளையுமே சேர்த்து குவித்து அஞ்சலி கும்பிடு போடுகிறோம். பிரிந்து பிரிந்து போகிற சித்தத்தை ஒன்றாக சேர்த்து சமர்ப்பணம் செய்வதற்கு அது அடையாளமாக, அபிநயமாக இருக்கிறது. கூம்பின புஷ்பம், அதாவது தாமரை முக்கு மாதிரியான அபிநயம் அது. கூம்புவது என்பதிலிருந்து தான் கும்பிடுவது வந்ததோ என்னவோ. கைகூப்புவது என்றே சொல்வதையும் கவனிக்கணும். ஹிருதயமே ஒரு தாமரை முக்கு மாதிரி தானே இருக்கிறது. ஹிருதயபூர்வமாக அன்பு தெரிவிப்பதற்கு சிம்பாலிக்காக இருக்கிறது இந்த கும்பிடும் அஞ்சலி. அழகான எண்ணத்தில் பிறந்த அழகான செய்கை. புஷ்பாஞ்சலி என்று கையில் புஷ்பத்தை எடுத்து அஞ்சலி முத்திரையோடு சுவாமி மேல் போடுகிறோம். அஞ்சலி முத்திரையே கூம்பின புஷ்பம்தான். அடுத்து நம்ம உயர வைக்கின்ற நமஸ்காரம். ஒரு மனோபாவத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்கிற சரீர கிரியையே தலைமுறையாக பல பேர் அப்படி பண்ணுகிற போது மரத்தில் வஜ்ரம் பாய்கிற மாதிரி ஒரு உள்பலத்தை பெற்று விடுகிறது. அப்புறம் இந்த கிரியையே அந்த மனோபாவத்தை பலப்படுத்தி விருத்தி செய்து கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அடிப்படையில் அந்த மனோபாவத்தை நாம் நினைத்து அந்த கிரியைகளை செய்தால், கிரியையை நினைப்பையே ஆழப்படுத்தி பாவத்தை வளர்த்து கொடுக்கும். அப்படி இந்த சாஷ்டாங்க, அதாவது நெடுஞ்சான்கடையாக விழுவது, பஞ்சாங்க பெண்கள் வழங்குகின்ற நமஸ்காரங்கள், வினய சம்பத்து, அதாவது பணிவுடைமை என்ற உசந்த தாழ்மையாலேயே உசரமான பாவத்தை போஷித்து கொடுக்க உதவியாக இருக்கின்றன என்று பணிவுடையவனாவது நம்மை மென்மேலும் உயர வைக்கிறது. அதனால் நாம் சாஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வது உயர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய கும்பிடும் அஞ்சலி முறையும் சிலாகிக்கிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.